ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி கேர்ள் ஹூ பிலீவ்ஸ் இன் மிராக்கிள்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். சாரா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயத்த படிக்குது. நம்பிக்கை இருந்தால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. அதுலேருந்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதை ஃபாலோ பண்ணுது. அந்த பொண்ணு ரொம்பவே ஜீசஸை நம்புது. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இறந்து போன பறவையை கையில் வச்சுட்டு இந்த பொண்ணு ப்ரே பண்ணுது. அந்த பறவைக்கு உயிர் வந்துடுது. அதே மாதிரி ஒரு பையன் நடக்க முடியாத பையனுக்காக ப்ரே பண்ணுது. அந்த பையன் நடந்துடுறான். ஒரு கண்ணு தெரியாத பொண்ணுக்காக ப்ரே பண்றாங்க. அந்த பொண்ணு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிரு. ஒரு நாய்க்கும் இதே மாதிரி விஷயங்களை செய்யறாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகுது. அந்த ஊர் ஃபுல்லாவே ஊரை சுத்தி வெளியே மீடியாஸ் வந்து பாக்குற அளவு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, இவங்க மக்களுக்கு சொல்ற விஷயங்கள் என்ன, கடைசியில் இவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத எமோஷனல் கடந்து சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த படத்து மூலியமா இவங்க சொல்ல வந்திருக்க பாசிட்டிவிட்டியை சொல்லலாம். ஒரு நம்பிக்கை இருந்தா நம்ம ஃபுல்லா ஒரு விஷயத்துல ஃபெய்த்தா இருந்தா அது நடக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை ஃபேமிலி பாண்டிங்கோட ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்தது. ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் ரொம்பவே எமோஷனல் பாண்டிங்கோட இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. கண்டிப்பா இந்த படம் நீங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அதுவும் குறிப்பா நீங்க ஜீசஸை நம்புறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இது கிட்டத்தட்ட கிறிஸ்டியானிட்டி பேசுற படம் தான் இந்த படத்தோட. அதே மாதிரி டெக்னிக்கலியுமே படம் ஓரளவு நீட்டா எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா படம் ப்ரிடிக்டபிளாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பாப்பா என்ன வேணாலும் நடக்குன்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதனால அடுத்தடுத்து வர சீன்ஸ் நமக்கு ப்ரிடிக்டபிளாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் படம் ரொம்பவே ஸ்லோவாக போகுது. அந்த அளவு தான் ஸ்க்ரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் கான்செப்ட் உள்ள படம்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்தில் மைல்டான கிஸ்ஸின் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.